உன்னை நான் சீட் பண்ணிட்டேண்ணே. புரியல கணது. உன்னை நான் மோசம் பண்ணிட்டேன். நான் 5 லட்ச ரூபா உனக்கு வைக்கலாம் பார்த்து ஆப்பு. ஆனால் அந்த கடவுள் வேலை நீ 2 லட்ச ரூபாயில் போயிட்டேன். போயிட்டு 2 ரூபா போ. ரொம்ப நன்றிண்ணே. அது சும்மா சிம்மு தூக்கிட்டு வர போட போகிறேன். அதான் ஒரு வார்த்தை சொல்லலான்னு போனேன். ஏங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். காலையில இருந்து பணத்தை போட சொன்னீங்க. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமேல வந்து இப்ப நீங்க இப்படி இது சொன்னா என்ன 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 பேச்சுது? இந்த சாரி மன்னிப்புலாம் இல்ல. ஒண்ணு எனக்கு வண்டி போய் எடுத்து கொடுங்க, இல்லைன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க. அது ரெண்டும் முடியாதுண்ணே. வண்டி வேணா முடிஞ்சா எடுத்துன்னு போயிடுங்க. வண்டி நம்ம உள்ள பொண்ணுகிட்ட சாவி இருக்கு. அது எல்லா கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. எந்த ஊர் நீங்க? அங்க யூபியில இருப்பேன். யூபியில இருப்பீங்களா? தமிழ்ல நல்லா பேசுறேன். தமிழ் அது என்ன பெரிய கத்துக்கிறது பெரிய விஷயமா? என்ன இந்திக்காரங்க எல்லாம் கத்துப்பாங்க. கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறியா? ஆமா, நல்லபடியா கம்ப்ளைண்ட் கொடு. என்னன்னு கொடுப்பா, எதுன்னு கொடுப்பா. ப்ரூஃப்லெஸ் சிம், ப்ரூஃப்லெஸ் அக்கௌண்ட், எல்லாம் ப்ரூஃப்லெஸ் தான். நீங்க OLX யூஸ் பண்றவங்களா? அப்படின்னா இந்த வீடியோ தவறாம பாருங்க. நாம OLXல் பொருளை வாங்குவோம், விற்கவும் செய்வோம். ஆனா எவ்வளவு பேர் இதுல ஏமாறப்பட்டிருக்கீங்க? இப்போ நீங்க கேட்க போற இந்த ஆடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். முன்னெச்சரிக்கையாக இருக்க இந்த ஆடியோவை கேளுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஹலோ, நான் பரமத்தேலூர்ல இருக்கேன். பரமத்தேலூர் ஆனந்த் பேசுறேன். எந்த ஆனந்த்? ஆனா நம்ம கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிசைர் வாங்கினோம்லண்ணே. நான் போலியப்பா, யார்கிட்ட சொல்லுப்பா. நம்மளது வண்டி எங்க அண்ணா வண்டி விற்கிறோம்ண்ணா இப்ப. ஓகே. ஹலோ, சொல்லுப்பா. கேக்குது. அதான் 2020 மாடல்ண்ணே. ஓகே. லான்சர் அண்ணே, 19 மேனுஃபேக்சரிங். ஓகே. மேனுஃபேக்சரிங் வந்து 19, ரிஜிஸ்ட்ரேஷன் 20. ஓகே. பெட்ரோல் 47,000 கிலோமீட்டர் ஓடிச்சுண்ணே. ஓகே. டாப் எண்டு தான். ஓகே. நம்மளுக்கு எவ்வளவு போகும்ண்ணே ஆக்சுவலி? என்ன வண்டி, எந்த ஒரு நம்பரு இதான் சொல்ல முடியல. என்ன வண்டி? அதான் அந்த கிளான்சர் அண்ணே, டொயோட்டா. அது சொல்ல முடியல போதா. நீ பாட்டு மாடா சொன்னா தெரியும். எந்த நம்பரு? டொயோட்டா கிளான்சர் அண்ணே, 19 மாடல், 20 ரிஜிஸ்ட்ரேஷன். ரைட்டுப்பா. எந்த ஒரு நம்பரு? டிஎன். இது பரமத்திவேலூர் வண்டி தானே? பரமத்திவேலூர் நம்பரா? அண்ணே, TN 88. ஓகே ஓகே. வண்டி போட்டு அனுப்ப பார்க்குறேன், பார்த்துக்கோப்பேன். ஓகே அண்ணா, உடனே அனுப்பிச்சுடுறேன். இன்சூரன்ஸ் ஸ்டாப் எல்லாம் அனுப்பிச்சுடுறேன் அண்ணா. நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு கேஷா கொடுப்பீங்களா, ட்ரான்ஸ்ஃபரா கொடுப்பீங்களா? இது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி தான் வாங்கிக்கலாம் வாங்க. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, அந்த வண்டி வந்து எந்த பாடி எங்க அண்ணா பாடி, அவனுக்கு காசு போயிடுச்சுன்னா அவனுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் பண்ணிக்கலாம். எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா, நான் அது பெங்களூர் ஜாப் பாக்குறேன். அதனால தான் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே அண்ணா. ரைட். ஓகே அண்ணா, நான் ஒரு வாட்டி அனுப்பிச்சுட்டு பாருங்கண்ணா உடனே. ரைட் அண்ணா. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. வண்டி எங்க இருக்குது? பரமத்திவேலூர்ல இருக்குண்ணா. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க? நான் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேண்ணா. சரி. எவ்வளவு கொடுப்பீங்க? அது எனக்கு ஐடியா இல்லைண்ணா, அதனால தான் உங்களை கேட்குறேண்ணே. ஒரு 7 லாக் வரைக்கும் பார்ட்டிக்கு போக வேண்டிய எடுத்தாங்க. ஒரு 6,50 எடுப்பாங்க. இப்போ நீங்க வாங்கினது இல்லையாண்ணா? நம்ம எடுக்கிறப்ப தான் சொல்றேன். நம்ம டீலர் வந்து ஒரு 6,50 இருக்கும். 6,40, 6,50 இருக்கும். 6,50 எடுப்பீங்க ஃபைனலாக தானே? ஆமா. எதுவுமே வராது. 048 4 வருஷம் மாடல் ஆயிடுச்சுல. 2019 அண்ணா, ரிஜிஸ்ட்ரேஷன் 20. அப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க வரும். நம்ம வாங்கும்போது வந்து எனக்கு 8,70 ஆயிடுச்சுண்ணே. 8,70 இன்வாய்ஸ் உங்களுக்கு கம்மியா வந்திருக்கும். ஒரு ஆண்டோடு 8 சொல்ல வந்திருக்கும். 8.5 கிட்ட ஆயிடுச்சுண்ணே. அதாவது ஆண்டோடு கம்மியா வந்திருக்கும். 6,85 சம்திங் தான் வந்திருக்கும் உங்களுக்கு. வந்து ஆண்டோ வண்டி இன்வாய்ஸ் உங்களுக்கு இது 6 ரூபாய்க்கு தான் போகும். இன்னைக்கு 2019 6,10 வந்து விற்கும் இன்னைக்கு. பார்த்துக்கோங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை மாடல். ஆமாம்.
ஆனால் எனக்கு ஐடியா இல்லைண்ணா, அதனால தான் நான் உங்களை கேட்குறேன். இல்ல புரியுது. எதுனாலும் இன்னைக்கு கஸ்டமருக்கு என்ன ஒரு 6000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 6000 6,500 கஸ்டமர் இப்போ விற்கிது. நீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கி பண்ணேன்? இது கஸ்டமர்னா அவங்க எப்போ வாங்குவாங்களோ என்னவோ தெரியாதுல்ல எனக்கு. நான் வண்டி புக் பண்ணேண்ணா, அது வருது, அதனால தான். என்ன வண்டி புக் பண்ணிக்கிறீங்க? நான் ஐக்ராஸ் புக் பண்ணேண்ணே. ஐக்ராஸ் புக் பண்ணிட்டீங்களா? ம், ஓகே ஓகே ஓகே. ஒரு 4-5 நாளில் டெலிவரி எடுக்க போகிறேன். ஓகே ஓகே ஓகே. அதனால தான் இது நாளைக்கு கொடுத்துடணும், அதனால தான் இது பார்க்குறேன். ஓகே ஓகே. என்னன்னு பார்த்து கூப்பிடுங்களேன் எனக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துப்பீங்கண்ணா? ஃபைனல் ரேட் சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டி நான் இப்போ வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 6 பத்துக்கலாம். ஒரு 6 பத்துக்கலாம். ஒரு ரேட் சொல்லிட்டீங்கண்ணா. அண்ணா நம்ம கிட்டே எதுக்கு நான் லாபக்கிறோம்? இல்ல இல்ல இல்ல, வேலைக்கெல்லாம் இல்லை. நம்ம 6 to 6:10 நம்ம எடுக்கலாம். நம்ம எடுக்கிறவள கஸ்டமருக்கு ஒரு 6,50 விற்க வேண்டிய. நீங்க 6:10 எடுப்பீங்க? ஆமா ஆமா. ஓகே. இப்போ காலையில எத்தனை மணிக்கு அனுப்பிச்சிடுவீங்க பையனை? நான் உங்களுக்கு காலையில ஒரு 9 o'clock பையன் அனுப்பிச்சுடுறேன். எங்க அனுப்பிச்சிடணும்? நான் வேலூர் எங்க அனுப்பிச்சிடணும்? நான் ஒரு வாட்டி வீட்டு லொகேஷன் போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. அனுப்பிச்சுடுறேன். ஓகே ஓகே. வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே. இது பேமெண்ட் எப்படி ஆகும்னா அந்த பையன் அப்போ அந்த பேமெண்ட் அந்த எப்படி வாங்கிக்கலாம்? நீங்க உங்க கையில வாங்கிக்கலாம், அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ணா அப்பவே அப்பயே அமௌண்ட் வாங்கிக்கலாம். அந்த டைம்ல அமௌண்ட் வாங்கிக்கலாம். உங்களது எந்த பேங்க்ண்ணா? நீங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்களது எந்த பேங்க் இருக்கு? HDFC இருக்கு, ICICI இருக்கு. போறீங்களா? ஐசிஐசினா உடனே ஆயிடும்ல? ஆமா 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 ஆயிடும். சரிண்ணா, நீங்க ஐசிஐசிலேருந்து எனக்கு பண்ண வச்சுருங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் எனக்கு. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு லொகேஷன் அனுப்புங்க. இப்போ ஒரு வாட்டி நான் கன்ஃபார்ம் பேசிட்டு சொல்றேன். சொல்லுங்க. அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். லைன்ல. சரி. ஹலோ, சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்கண்ணே. காலையில வந்து நம்ம அரவக்குச்சி கோயிலுக்கு போறோம்ண்ணே. அம்மா காலையில கோயிலுக்கு போறோம்னு சொன்னாங்க. ஓகே. போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துட்டா நீங்க நாளைக்கு ஈவினிங் அனுப்பிச்சுடுங்க. ஓகே. இல்லைன்னா நாளைக்கு காலையில எடுத்து போயிருங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க, நான் அனுப்பிச்சுட்றேன். ஓகே ஓகே அண்ணா. ஓகே ஓகே அண்ணா. இது எதுல என்ன பண்ண முடியாது அண்ணா? 16 தானே ஃபைனல்? பண்ணலாமா? 19 மேலே 5 வருஷம். உங்கள் பேர் என்ன அண்ணா? ஆனந்த். ஆனந்த். ஆமா. 5 வருஷம் ஆயிடுச்சு ஆனந்த் வண்டி. ஆமா ஆமா ஆமா. கிலோ 46 சென்ட் ஓடிக்கா. கிரேட்னு சொல்றீங்களா? ஆமா. 2 லட்சம் தான் போகுதுன்னு சொல்றீங்க? ஆமா, 2 லட்சம் கிட்ட இருக்கு. அதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணா. சரிண்ணா, நாளைக்கு ஈவினிங் 4-5 மணிக்கு வந்தாலும் நான் கால் பண்றேன். ஓகே. அந்த நாளைக்கு ஈவினிங் உங்க ஆளுங்க டிபோ ஃபார்ம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே. ஓகேவா? சரி ஆனந்த், வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சுட்றேன். ஓகே ஓகே அண்ணா. ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். சரிண்ணா. 6:10 அவ்வளோதான் அண்ணா. வீட்டில் தான் சொல்றாங்க. நல்லா புரியல. ஓகே. 6:10 தானே? ஆமா ஆனந்த். ஓகே ஓகே அண்ணா. ஹலோ, கேக்குதாண்ணா? சொல்லுங்க. பையன் யாருங்க? வண்டி ஓனர். வண்டி ஓனரோட தம்பிக்கிறான். எங்க அண்ணன் பேர் வந்துக்கிறான். அப்படின்னா பார்த்தது இல்ல. ஆனந்த் என்ன சொல்றான்? நான் கூட உங்களுக்கு பாத்துக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவனா வந்தானா? அவனா கூப்பிட்டான், லைன்ல வந்தான். அதான் டவுட்டா எனக்கு. இப்போ ஒன்றும் யாருன்னு புடி போடல. அவன் கேட்ட கொக்காடு கொடுத்துன்னா ஜாரப்பாளையம் தான் அப்படிங்கிறான். ஜாரப்பாளையமா? ஆமா, புதுசா இருக்கு. கேட்ட மாதிரி இல்ல வாய்ஸ். ஆனா நல்லா பேசுறான்டா. வேணா வந்திருப்போம். பார்த்துட்டு 2-3 தான் பார்த்துட்டு நமக்கு தெரியாதுல்ல. ஆமா, உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படி அப்படிங்கிறான். சரி ரைட்டு. நான் ஃபர்ஸ்ட் நினைச்ச ஃப்ராட் நினைச்சிட்டேன். அப்புறம் வண்டி போட்டு ஆர்சி அனுப்பிச்சுட்டான். இப்போ இன்சூரன்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கான். வண்டி எடுத்த கொஞ்சம் தெளிவான எடுத்த மாதிரி தெரியுது. வண்டி எடுத்து தெளிவாக தான் எடுத்திருக்கான். கொஞ்சம் போட்டோ எடுத்தெல்லாம் தெளிவாக தான் எடுத்திருக்கான். கரெக்டான பாயிண்ட் வியூ தான் எடுத்திருக்கான். சொல்ல முடியாது. தெரிஞ்ச பையன் பார்க்க நேரில் பார்த்துருக்கேன். அதையும் தெரிஞ்சல நிறைய 6 ரூபா ஃபைனாலே 10 ரூபா முன்ன பின்ன. அவ்வளோதான் என்னோட ஐடியா. அது ஐடியா இல்லை. நான் எவ்வளோ விற்கிங்க இது? 7 ரூபாய்க்குமா? 7 ரூபா கெட்டியா விற்கும். அதுக்கு மேலே விற்கும். நம்ம திறமனா 7,000 ரூபாய்க்கு விற்கலாம். அண்ணே சொன்னது. இப்போதான் வந்துட்டு இருக்கிறேன். நைட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு 8-9 ஆயிடும். சரி. காலையில கொஞ்சம் ஒரு 9-10 மணிக்கு அனுப்பிச்சுட்ருங்க. ஓகே. கொடுத்து அனுப்பிச்சுட்ருங்க. சரி. ஓகேவா? எந்த லொகேஷன்?
இது நான் லொக்கேஷன் போடுறேன், வீட்டுக்கு போகணுங்க. ஓகே ஓகேவா? ஓகே ஓகேவா? இது எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணுவீங்க, எவ்வளோ கேஷ் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பண்ணு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அக்கௌண்ட்டில் பண்ணிக்கலாம், மீதி கையில் கொடுத்துடலாம். ஒரு 5 மட்டும் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுங்க. ஓகே. பேலன்ஸ் 1/10 கேஷ் பிளான் பண்ணுங்க. ஓகே கேஷ் ஓகேவா? சரி அண்ணா. ஓகேண்ணா. காலைல நீங்கள் வருவீங்களா, பையன் அனுப்பிச்சுட்றீங்களா? நான் அனுப்பிச்சுடுங்க. நானும் தான் ஒரு வாட்டி பையன் அனுப்பிச்சுடுறேன். அண்ணா காலைல பார்க்க அனுப்பிச்சுடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ. அண்ணா சொல்லுங்க. அண்ணா இப்போ எத்தனை மணிக்கு கிளம்பி வருவாருண்ணே உங்கள் பையன்? எங்கே வரணும்? நம்ம பர்மனெண்ட் வேலூர்ண்ணே. வேலூர் தான்ப்பா. எங்கேப்பா வரணும் வேலூரில்? உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றேன் பாருங்க. அனுப்பிச்சுட்றேன். எங்கே அனுப்பிச்சிடணும்? இல்லை எந்த ஏரியா? நம்ம டிஎன்பி ஆஃபீஸ் இருக்குல்ல, டிஎன்இபி ஆஃபீஸ். டிஎன்இபி ஆஃபீஸ் இருக்குல்லண்ணே? ஆமாங்க, இபி ஆஃபீஸ் இருக்கு வேலூரில். இபி ஆஃபீஸ்ண்ணே, கரூர் பைபாஸ் ரோட்டில். ஓகே. அங்கே வர சொல்லுங்க, அங்கே பக்கத்தில் தான் வீடு. ஓகே ரைட். வர சொல்லுறேன். ஒரு 9:30 10 o'clock வந்துடுவோம். கட் ஆஃப் வரும். ஓகே ஓகே. ஒரு 1 hour. 5 lakhs நம்மளுக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்ண்ணே. பண்ணிக்கலாம். நீங்க கேஷ் அனுப்பிச்சுட்டாலும் ஓகே, இல்லை இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாலும் நான் நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே அண்ணது. ஓகே ஓகே. உங்கள் பையன் நம்பர் அனுப்பிச்சுட்ருங்க, அவங்களுக்கு நான் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றேன். சரி அண்ணது. ஓகே. ஹலோ அண்ணா சொல்லுவானது. எனக்கு ஒரு அர்ஜென்ட் சின்ன வேலை, நான் வெளில போகிறேன். அண்ணன் இருப்பான். ஹலோ அண்ணனா? யாரு அண்ணா? எங்கள் அண்ணன் இருப்பான். பிரதர் இருக்காரா? எங்கள் அண்ணன் இருப்பான். ஓகே. அவன்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, வண்டி அவன் பேர் மேலே தான் இருக்கு. ஓகே. நான் சொல்லிட்டேன், இப்படியே கார்த்திகேயன் அண்ணன் வருவார், சைன் போட்டு கொடுத்துடுன்னு சொன்னேன். ஓகே. நீங்கள் போயிட்டு வண்டி பார்த்துட்டு ஓகே பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னே 5 lakhs மட்டும் நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுடுறேன். ஓகே. அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே. பேலன்ஸ் அந்த 1/10 கேஷ் நான் சாயந்தரமா அவங்க ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே. ஓகே ஆனது. ஓகேவா? ஓகே. நீங்க எங்க அண்ணா கிட்ட எதுவுமே பேசாதீங்க. அவன் என்னன்னா 7 வரும் 7:30 வரும்னு சொல்றான். அது வராது, எனக்கு தெரியும். எனக்கு வண்டி வேற இன்னொரு வண்டி புக் பண்ணிருக்கு, அது வந்திருக்கு. ஓகே ஆனது. அதனாலதான் நான் நீ எதுவுமே பேசாதடா, வருவாங்க, வந்த உடனே பேப்பர் போட்டு நான் சைன் போட்டு வண்டி கொடுக்கும்போது கீ கொடுத்துட்டுன்னு சொன்னேன். ஓகே ஆனது. நீங்க அப்படி பண்ணிடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அப்புறம் நாங்க வந்து பேப்பர் காசு வாங்கிட்டு போறேன். நீங்க பேலன்ஸ் வாங்கிக்கோங்க. நான் பேலன்ஸ் கேஷ் வாங்கிக்கிறேன். அவன் பேர் மேல ஒன்லி டிஓ ஃபார்ம் மேல மட்டும் எல்லாம் சைன் போட்டு பண்ணேன். ஓகே. ஓகே. எவ்வளவு கீ வாங்குனீங்க எதுவுமே சொல்லாதீங்க. எது சொல்லணும்? சைன் மட்டும் வாங்கி தரட்டுமா? ஓகே. சைன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே. நீங்க இப்ப அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு வண்டி பாத்துக்கிட்டு பேப்பர்ஸ் பாத்துக்கிட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுன்னா நான் வண்டி கீஸ் டிஓ ஃபார்ம் மேல சைன் போட்டு கொடுக்க சொல்றேன். ஓகே. ஓகே. ஓகே ஆனந்த். ஓகே. ஓகே அண்ணா. சரி ஆனந்த். ரைட். ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். அண்ணா எங்க வரைக்கும் வந்தீங்கன்னா? இந்த வண்ட வேலை வண்ட ஆனந்த். ஓகே ஓகே. அண்ணா நம்பர் அனுப்பிச்சுடுறேன். ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு அது அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அண்ணா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுடுறேன். பார்த்துங்க. வந்துருக்குமே, ஒரு ரூபா வந்துருக்குமே, அமௌண்ட் வந்துருக்குமே. உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்குமே. வந்துருக்குண்ணா. ரைட். ஓகே. சரி. எது சிங்கிள் ₹1? ஆமா ஆமா ஆமா. சிங்கிள் ரூபி வந்திருக்கு. ஓகே. ஓகே. ஓகே ஆனந்த். அது அனுப்பிச்சுட்டு எனக்கு ஐஎம்பிஎஸ் ஸ்கிரீன்ஷாட் ரெஃபரன்ஸ் நம்பர் அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஆனந்த். ஓகே. ரைட்ண்ணா. வணக்கம். போயிட்டு வந்து சொல்லுங்க, அண்ணா நம்பர் அனுப்பிச்சுடுறேன். இப்போ நம்பர் அனுப்பிச்சுடுங்க, நான் வந்துடுறேன், போறேன். இது அனுப்பிச்சுடுறேன். சரி அண்ணா. அண்ணா சொல்லானது. அண்ணா அனுப்பிச்சுட்டேன், நம்பர் பாருங்க. ஜிபே அனுப்பிச்சிங்களா? நம்பர் வாட்ஸ்அப்ல. ஓகே ஆனந்த். ஓகே. இந்த பாத்துறேன். ஸ்கிரீன்ஷாட். ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். பாத்தீங்களா? பணத்தை தான் சொல்றான், பணம் அனுப்புங்கிறான். வண்டி எங்க நிக்குதுங்க? இந்த வேலை ஒண்ணு வண்டியா வண்டி வந்துட்டான் கொண்டு சொல்லிட்டு அது கொண்டு வரல, வேற ஒரு கொண்டு இருக்கான் வண்டியா பாருங்க. இவன் வரல, இப்ப வெளியில இருக்காங்க ஆளு, அதை பாருங்க. வெளியில இருக்காங்க. ஆமா, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஆர்ஸ் ஓனர் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்களா? எல்லாம் கேட்டு 1/2 மணி நேரம் வண்டி வந்துருச்சுங்க. ஆள் வருது, வெயிட்டிங். பாருங்க, நீங்க பாருங்க. ஆமா, கொஞ்சம் ரிஸ்க் தான் யோசிச்சேன். என்னடா ரிஸ்க்? வேணா ரிஸ்க் தான் விட்டுலாம், தேவையில்லாத விளையாடணும். ஆமா தலை விளையாடுற ஃப்ராடா இருக்கு போனோம். இவன் இப்ப நம்பர் உத்தரப்பிரதேசம் வருது, நம்பர் வந்து உத்தரப்பிரதேசம் வருது. உத்தரப்பிரதேசம் இருக்கிறான், இங்க எல்லாமே இல்ல நம்பர் உத்தரப்பிரதேசம் வருது, அங்க வாங்க வருது. பேச இல்லையா? ஆமா,
இப்போ 10 நிமிஷம் பார்க்க முடியாதுங்களா? அதுதான் சொல்லிக்கிறேங்க. ஆல்ட்ரு பண்ண சொல்லிக்கிறேன், கொண்டு சொல்லிக்கிறேன், வர சொல்லிக்கிறேன். வண்டி வந்துருச்சு, ஆள் வெயிட்டிங். இப்போ வருதுக்காக அதாவது வெயிட்டிங். ஆர்சி கொண்டு சொல்லிக்கிறேன், ஆர்சி ஓனர்லாம் சொல்லிக்கிறேன். வர்றாங்க இப்போ. சரி, நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன். உங்க வீட்டு பக்கத்துல போயிட்டேன். 12 பேசிட்டேன் சொல்லிட்டாரு. ஓகே, கண்ணங்கிட்ட பேசுனீங்களா? ஓகே, பேசிட்டு லொகேஷன் சொல்லிட்டாரு. 12 கிட்டே போயிட்டேன். இது IMPS பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்கண்ணே. ஓகே ஆனந்த். ஓகேவா? 5 lakhs IMPS பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் 110 நான் உங்களுக்கு ஈவினிங் நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஆனந்த். வீடு வந்து அந்த பேரிட் முடியல வீடு வண்டி ஓட்டு மணிக்கு வண்டி காணாமே இன்னும் இருக்குமேப்பா. ஓகே ஓகே, வண்டி பார்த்துட்டு ஆனது. பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன். ஓகே ஓகே, வண்டி ஆர்டி புக் பார்த்துட்டு எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு. ஓகே ஆனந்த். ஓகே. ஹலோ ஆனந்த், 12:03 அமௌண்ட் உங்களுக்கு வரும். 12:03 மணி 11:58ங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். சரிண்ணா. 5 நிமிஷம் காமிக்குது, கவுண்ட் காமிக்குது. ஓகே, 2 அனுப்பிச்சுடுறேன். இப்போ 2 அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. நீ நேரில் தான் கேஷாக கையில் கொடுத்துருவானு, அதே பண்ணிடுவானு. நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். உங்களுக்கு நீங்க அனுப்ப இல்ல ஜிபே, எந்த ஜிபே உங்களுக்கு உங்களுக்கு பாத்துவாங்க. உங்களுக்கு நான் பர்சனலா சொல்றேன் இல்லைங்க. ஃப்ரெண்ட் ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு வந்திருக்கு, நிறைய நாள் கழிச்சு வந்திருக்கு. கால் பண்ணிச்சு. ஓகே, ஏதோ கடையில வேலை இருக்குன்னா காந்தி கிராமத்துல நானும் அந்த பொண்ணு போறோம். அது வீட்டுல நான் சொல்லல, நான் உனக்கு பர்சனலா சொல்றேன். இப்ப சிச்சுவேஷன் நீ நான் என்ன நினைச்சேன்னா, நீ கரெக்டா 9:30 மணின்னு சொன்ன. 9:30 மணி கரெக்டா வந்துரு. இல்ல, நான் 10 மணிக்கு நான் 10 மணிக்கு வரேன் சொன்னேன். நீங்க 9 மணிக்கு நான் கால் பண்ண, நீங்க 9:30க்கு வரேன்னு சொன்னீங்க. நீங்க 10:11 வந்தீங்க. அதான் உங்களது லேட் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பொண்ணு சரி சண்டிகர்ல ஜாப் பண்ணது, ஐடி எம்ப்ளாய் வந்துச்சு. சரி ஏதோ வேலை இருக்கு வா ஆனந்து போயிட்டு வரலாம்னா, சரி நிறைய நாளுக்கு அப்புறமா கிளாஸ்மேட்ல வந்துச்சுன்னு நான் கார் எடுத்துட்டு நான் வந்தேன். அதனாலதான் அண்ணா நீங்க என்ன நம்பிக்கணும். எனக்கு காசு பற்றி பிரச்சனை எதுவுமே இல்ல. அதுக்கு ஆனந்த் அப்படி சொல்ல ஆனந்த், எனக்கு காசு கையில வச்சு அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்ல பா இன்னைக்கு அண்ணாக்கு அவன் கொடுத்தான்னா எனக்கு அவன் கொடுக்க மாட்டான். எனக்கு வேலை ஐக்ராஸ் நான் புக் பண்ணிருக்கேன், அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும். அதனால அவரு இல்லங்க ஆனந்த் பணம் அனுப்பலங்க. நான் இருங்க, வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவரை வெயிட் பண்ண அனுப்புவாருங்க, வெயிட் பண்ணுங்க. அதான் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு பேமெண்ட் வந்தோன்னா நான் சொல்றேன்னா சொன்ன வண்டி கொடுத்துட்டு நான் யாரும் பேசல அவங்ககிட்ட. ஓகே ஓகே, நீங்க பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஒரு 4 நிமிஷம் காமிச்சிடுறேன். 12 ஆயிடுச்சுல, இன்னும் 3 நிமிஷம் முடிஞ்சு ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. ஓகே ஆனந்த், நான் சொல்லு. ஓகே ஆனந்த். 12 நாள் ஆயிடுச்சுலண்ணா. பாக்குறேன் ஆனந்த், அதுதான் உள்ள போறேன். அதுதான் உள்ள போறேன் ஆனந்த். எதுல உள்ள ஆப் இல்லையா? ஆப்புல கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போங்கண்ணே. வீட்டுல வேற என்ன கத்துறாங்க. ஆனந்த் உனக்கு ஆனந்த் உனக்கு அர்ஜென்ட், எனக்கு 3 கமிட்மெண்ட். நீங்க இந்த நாளைக்கு பெரிய கமிட்மெண்ட். நீ இருந்தே பணத்தை எடுத்துட்டாங்க. நீ டக்குன்னு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அந்த 2 நான் சொல்லிடுறேன். கிளம்புனேன். ஓகே, சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணேன் ஸ்கிரீன்ஷாட். எங்க அம்மா எதுக்கு பேங்க்குக்கு கூப்பிட்டீங்களா? சொல்றது கேளுங்க. பேங்க் லீவ் ஆனது. ஆமா, பேங்க் லீவ் இன்னைக்கு. சரிங்க, நான் அக்கௌண்ட் அனுப்பிச்சு. எனக்கு அது நெக்ஸ்ட் ஜிபே உங்களுக்கு நம்பர் நானா? ஜிபே நம்பர், கூகுள் பே என்னன்னா? உங்களுக்கு கூகுள் பே நம்பர் சொல்லுங்க. கூகுள் பே நம்பர். கூகுள் பே நம்பர் சொல்றேன். இப்போ இது மொபைல்ல இருந்து எவ்வளவு அனுப்பிச்சுடுறீங்க? மொபைல்ல 2 ரூபா, கூகுள் பேல 2 ரூபா, 4 ரூபா அனுப்பிச்சிருப்பேன். சரி, பேலன்ஸ் நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன். ஆமா, ஓகே. ஓகேவா? கூகுள் நம்பர் சொல்லுங்க. நான் கூகுள் பே நம்பர் இது ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு சொல்லுங்க. நான் ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். இந்த வீட்டில் அக்கௌண்ட்ஸ்ல எதுல யார் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு பார்த்து நான் அனுப்பிச்சுடுறேன் வீட்டில். ஓகே. இதுக்குள்ள அந்த அக்கௌண்ட்டுக்கு 2 ரூபா அனுப்பிச்சுட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஓகே. நான் வண்டியில இங்கே தான் எங்கேயும் போகல ஆனந்த். நான் எங்கேயும் இங்கே தான் இருக்கிறேன். உங்களுக்கு அனுப்பிச்சு தான் போவேன். ஜிபேனா எனக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 2-3 ரூபா அனுப்பிச்சு ஜிபேல அனுப்பிச்சுட்றேன். 3 ரூபா அனுப்பிச்சுட்டு அக்கௌண்ட் 2 வரும். 5 ரூபா வந்துடும். ஓகே, சரியா? சரிண்ணா. ஆக்சுவலி நீங்க எங்க அண்ணாக்கு பேமெண்ட் வந்துட்டேன்னு சொல்றீங்க, சொல்லிட்டேன் நான். ஓகே ஓகே. அவங்ககிட்ட போய் அவன் முன்னாடி அப்படி பேசாதீங்க. எனக்கு தெரியாது ஆனந்த். எனக்கு தெரியாது ஆனந்த். எனக்கு தெரியாது இல்ல. எனக்கு என்ன மேட்டர் தெரியல. எனக்கு ஆமா ஆமா சொன்னா தெரியும் எனக்கு. அதனால அதான் சொல்றேன், பேமெண்ட் வந்துட்டுன்னு சொல்றேன். அவன் முன்னாடி எதுவுமே பேசாதீங்க. நீங்க பேமெண்ட் வந்துட்டுன்னு சொல்றேன். அவன் முன்னாடி வந்து பேமெண்ட் எப்படி போடுறேன்னு நீங்க. ஓகே 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 ஓகேவா? சரி ஆனந்த். ஓகே சரி, நான் ஜிபே நம்பர் அனுப்பிச்சுடுறேன். அனுப்பிச்சு. சாவி வந்துருச்சா? எவ்வளோண்ணா? எவ்வளோ பண்ணீங்க? 2 லட்சம் வரும் ஜிபேல. 2 லட்சம் ஜிபே வரும். ஆயிடுச்சா? ஆகணுமா?
ஆகுது பாருங்க. அப்படி இல்லைங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காமிக்க மாட்டேங்குது, ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அங்கே கூகுள் பே அக்கௌண்ட். ஃபோன்பே இருக்கா? ஃபோன்பே இருக்கா? ஃபோன்பே இருக்கு. இல்லை, நேற்று ஒரு 3 lakhs வந்திருக்கு, அதனால லிமிட் ஆயிருக்கு. ஃபோன்பேல அடிங்க. ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அதான் ஃபோன்பே அடிங்க. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. மணிகண்டா கம்யூனிகேஷனா? அதான் சாய் மணிகண்டா. சாய் மணிகண்டா. எந்த ஏரியா இது? எல்லாம் நம்பர்லாம் என்ன நம்மள் தானே ஷாப் இருக்கு, நம்மளுக்கு ஸ்டோரு. எங்க, எந்த ஊர்லாம்? இங்கே தான் பரமத்தி வேலூர்ல தான் ஸ்டோர் இருக்குது, ஜென்ரல் ஸ்டோர் பெருசு. சாய் மணிகண்டா ஜெனரல் ஸ்டோர் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? இங்கே தான் அண்ணன், பரமத்தி வேலூர் சிட்டி. சிட்டியில் எங்க கடை? ஹலோ, எங்க வருது? நம்ம கண்ணா நகர் இருக்குல்ல அண்ணா, எது? அதுக்கு கண்ணா நகர்ல. கண்ணா நகரா? கண்ணா நகர். தென்னா நகர் எங்க இருக்கு? பரமச்சூர்ல. என்ன நகர்? தென்னா நகராமா? சின்னு நகரா இருக்கு. சின்ன நகரா? ஆமா அண்ணா. 3 ரோட்ல அந்த இடத்துல இருக்கா? அந்த இடத்துல கடை இருக்கா? மைண்ட் ஸ்டோர் இருக்கா? ஆமா, கேட்டுக்கிறேன். ஹலோ ஆனந்தே, அதுலேயும் போக மாட்டேங்குது, ஃபோன்பே போக மாட்டேங்குது. இப்படியே அதே மாதிரி காமிக்குது. ஆனந்த் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடணும் எனக்கு. இந்த அம்சம் வருது பாருங்க. பேமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ரைட். நீங்கள் வந்து நேரில் வந்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. எனக்கு புரியுதா? எனக்கு ப்ராப்ளம் எனக்கு இல்லை. எனக்கு இவ்வளோ ரிஸ்க் எனக்கு கிடையாது. எனக்கு உங்களுக்கு ரிஸ்க் இல்லை, யாருக்கு ரிஸ்க்லாம் போயிடும். ரிஸ்க் அதில் என்ன இருக்குண்ணே? ரிஸ்க் இல்லை சொல்கிறேன், பார்க்காதனால சொல்கிறேன் உங்களுக்கு. ரிஸ்க் எதுவுமே இல்லை. எதனை வருவீங்க? நீ வருவீங்க? நான் இல்லைண்ணே, இந்த பொண்ணை நான் இங்கேயே விட்டுட்டு நான் உடனே கிளம்பி வரேன். எப்போ வரீங்க? இப்போ வந்துட்டேன். உடனே வரீங்களா? உடனே வரேன். இந்த பொண்ணை விட்டுட்டு நான் சாயந்தரமா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டில். எங்க இருக்கீங்க? நான் இங்கே தான் ஒரு 20 கிலோமீட்டர் பரமத்தி வேலூர் இருக்கேன். ஆனந்த் அண்ணா சொல்லுண்ணா. சாவியில் வரல, வெளியே நிற்கிறேன். அண்ணா ஆக்சுவலி நிஜம் சொல்லிடுறேன். புரியல. ஓகேவா? ஆக்சுவலி அந்த வண்டி எனக்கு இல்லை. சொல்லுங்க. அது நான் உன்னை மோசம் பண்ணிட்டேன். புரியல. கடவுள் தயவால உன்னை நான் சீட் பண்ணிட்டேன். புரியல ஆனந்த். ஆனந்த் உன்னை நான் மோசம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? ஆக்சுவலி அந்த வண்டி வந்து இல்லை. நான் 1 லட்சத்தில் பார்த்து சும்மா அண்ணான்னு சொன்னா சொன்னான் 5 லட்ச ரூபா உனக்கு வைக்கலாம் பார்த்து ஆப்பு. ஆனால் அந்த கடவுள் தயவால நீ 2 லட்ச ரூபாயில் போயிட்டேன். போயிடுச்சு 2 ரூபா போ. புரியல. 2 லட்சம் தான் போயிடுச்சுண்ணே. உனக்கு போனால் போட்டேண்ணே, சம்பாதிச்சிக்கலாம். அப்படியா? அந்த வண்டி அந்த இல்லை. நான் சும்மா 1 லட்சத்தில் பார்த்து அவனும் ஒன்றும் அப்படி ஷோ பண்ணேன். அவ்வளோதான். 5 ரூபா வாங்கலாம்னு நினச்சேன், முடியல. 2 ரூபா தான் வேலை. அப்படியா? அந்த வண்டி அந்த இல்லை. நன்றிண்ணா. ஹலோ அண்ணா. சொல்லுங்க. ரொம்ப நன்றிண்ணே. அது சும்மா சிம்மு தூக்கி தூர போட போகிறேன், அதான் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். என்னது வேற மாதிரி? சிம்மு தூக்கி தூர. ஹலோ அண்ணா. சொல்லுங்க. சரிண்ணா. ஹலோ ஆ அண்ணா, நீங்க சொல்றதே புரியல. அந்த வண்டி அந்த இல்லைண்ணே. நான் சும்மா உங்ககிட்ட அப்படி இப்படி ஷோ காமிச்சு உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன், அவ்வளோதான். ஷோ காமிச்சு காசு வாங்கிட்டீங்களா? ஹலோ அண்ணா. ஹலோ சொல்லுண்ணே. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் எங்கேயோ யூபியில் இருக்கிறேண்ணே, தாயிண்ணே. அப்புறம் எப்படி அவங்க வண்டி கொடுக்குறேன்னாங்க? அவங்க யாரு? அவன் தான் சும்மா 1 லட்சத்தில் பார்த்தேன். அவன் 7.5 லட்சம் அவனுக்கு வேணுமா நான் வண்டிக்கு. நான் குடிக்கிறேன்னு சொன்னேன். நான் எப்படி சொல்ல சொன்னா அப்படி சொல்ல சொன்னா அப்படி சொன்னான், அவ்வளோதான். ஏங்க இது என்ன விளையாட்டு? எது விளையாட்டு பண்ணாதீங்க. விளையாட்டு எதுவும் இல்லை, நீங்கள் வேலை சொல்ல வேணா உனக்கு கேளுங்க. எப்படிங்க? ரொம்ப நன்றிண்ணே. பாய்ண்ணா. ஹலோ அண்ணா சொல்லுண்ணே. ஏங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். காலையில இருந்து பணத்தை போட சொன்னீங்க, அனுப்பி விட்டதுக்கு அப்புறமேல வந்து இப்ப நீங்க இப்படி இது சொன்னா என்ன 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 பேச்சு இது? இந்த சாரி மன்னிப்புலாம் இல்ல. ஒண்ணு எனக்கு வண்டி போய் எடுத்து கொடுங்க, இல்லைன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க.
அது ரெண்டும் முடியாதுண்ணே. வண்டி வேணா முடிஞ்சா எடுத்துன்னு போயிடுங்க. நம்ம உள்ள பொண்ணுகிட்ட தாவி இருக்கு, அது வச்சு எல்லா டப்பான்னு எடுத்துன்னு போயிடுங்க. எப்படிங்க? பாய். அண்ணா வணக்கண்ணே. தம்பி என்னப்பா இப்படி பண்ற? என்ன ஆயிடுச்சுண்ணே? என்ன ஆயிடுச்சு? இல்லை அவர் எதுக்கு இப்படி ஏமாத்தலான்னு நினச்சேன். என்ன எதுக்கு நடுவில் இப்படி கோத்து விட்ட? என்ன ஆயிடுச்சு சொல்லுண்ணே. இல்லை நீ என்கிட்ட கார் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவர்கிட்ட வந்து நான் காரை விற்கிறேன்னு சொல்லி என் தம்பின்னு சொல்லியிருக்கிறேன். என்ன கதை இதெல்லாம்? சாரிண்ணே, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணிட்டியா? இல்லை எனக்கு புரியல. நீ OLX எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே கூப்பிட்டேன். நானும் சரின்னு உனக்கு நம்பர் கொடுத்தேன், நீ பேசினேன், ஃபோட்டோ அனுப்ப சொன்னேன், அனுப்புனேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வராரு, எங்கள் அப்பா வராரு, டீலர் வராருன்னு. டீலர்கிட்ட ரேட்டு சொல்லாதீங்கன்னா நானும் ரேட்டு சொல்லாமல் இருந்தேன். நீ வர்றவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவனான்னு சொல்லுன்னு, அப்போ தான் டீலர் கமிஷன் கேட்க மாட்டாருன்னு சொன்னேன். நானும் சரி தெரிஞ்சவனான்னு அவரும் கேட்டார், நானும் தெரிஞ்சவனான்னு சொன்னேன். இப்போ என் மேலே கேஸ் விடுக்க மாட்டேருக்கு. என்னப்பா நீ பண்ணுற? ஸ்டேஷன் போனல, நான் வர சார்னு சொன்னல, யார்கிட்ட என்ன ஆயிடுச்சு? என்னது புரியல? போலீஸ் ஸ்டேஷன் போனல, என்ன ஆயிடுச்சு? போலீஸ் ஸ்டேஷன் போகல. என்ன நீ என்ன பண்ணியிருக்க எனக்கு புரியல. என்ன பண்ண நீ? நீ 2 லட்சம் காசு கட்டணும், இல்லை 4-10 எடுத்துட்டு காசு கொடுக்கணும். அதான் நடக்குவாங்க பஞ்சாயத்து. புரியல. நான் ஏன் 2 லட்சம் காசு கட்டணும்? நான் வாங்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. நீ வாங்கினது நான் ஏன்டா கட்டணும்? அங்க சிச்சுவேஷன் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லாம் தெரியும். நான் தான் சிச்சுவேஷன். ஓ தெரியும்னு சொல்லிட்டா முடிஞ்சா? இல்லை எனக்கு நீ பொண்ணு அந்த டீலருக்கு கமிஷன் போகக்கூடாது தெரிஞ்சுன்னு சொல்லி சொன்னேன். அவர்கிட்ட என்ன தம்பின்னு சொல்லி வச்சிருக்கிறியே. அவர் வந்து என்னோட தம்பி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவனும் நான் கூகுளில் தான் பார்த்து எடுத்த நம்பரு. வந்து OLXல தான் எடுத்தேன். 2 பேரும் இப்போ சிக்கலில் மாட்டிட்டீங்க. 6-10க்கு கார் ரேட்டு பேசிட்டேன். 4-10 வாங்கிட்டு வண்டி கொடுத்துட்டு, இல்லைன்னா 2 லட்சம் கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான். இல்லை நான் ஏன் கட்டணும்? நான் கட்டவும் முடியாது. நான் கேஸுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். நான் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணா எவனே தெரியாமல் நீங்கள் எப்படி கொடுப்பேன்? இல்லை நீ என்ன நினச்சிட்டு இருக்க எனக்கு புரியல. ஆக்சுவலி நான் யாரை கூட தெரியாது எனக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பா? தெரியாமல் கேட்குறேன், ஜஸ்ட் சும்மா. சரிப்பா சரி. இல்லை நீ நல்ல பையனாட்ட பேசினேன், நாமக்கல் பையன் சொன்னேன்னு சொல்லி நாமக்கல்காரன் நினச்சி நானும் பேசினேன். ஆனால் நீ இப்படி ஏமாத்துன்னு எனக்கு தெரியாதுப்பா. வேற என்ன பண்ணுறதுன்னு அதான் நம்ம பொழப்பு. எந்த ஊர் நீ? அங்கே யூபியில் இருப்பேன். யூபியில் இருப்பீங்களா? தமிழில் நல்லா பேசுகிறேன். தமிழ் அது என்ன பெரிய கற்றுக்கிறது பெரிய விஷயமா? என்ன ஹிந்திக்காரங்க எல்லாம் கற்றுப்பேங்கண்ணே. சப்பா சாமி, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் உன் தமிழ் பையன் ஃபோட்டோ தானே இப்போ வச்சுருந்தேன். அது எவ்வளோ வண்டி ஓடுறது பூ மாதிரி. யாரோ ஒரு காருக்கு பேசினேன், ஓட்டு நல்லா இருக்குன்னு போட்டேன். சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். விடு. கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறியா? ஆமாம் நல்லபடியாக கம்ப்ளைண்ட் கொடு. என்னன்னு கொடுப்பேன், எதுன்னு கொடுப்பேன். ப்ரூஃப்லெஸ் சிம்மு, ப்ரூஃப்லெஸ் அக்கௌண்ட்டு, எல்லாம் ப்ரூஃப்லெஸ் தான். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்க போறியா? நான் பார்த்துக்கிறேன். வச்சு இல்லை உன்னால் ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை கொடுக்குறதுக்கு. என்னால் காரியம் அவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியாது. அண்ணா நீ US செட்டில்டுன்னு சொல்ற பணக்காரன், நல்ல தோப்பு கீட்டெல்லாம் வச்சிருவேன். உனக்கு சரி ஓகே சந்தோஷம்ப்பா. நீ எப்படி பேசுன்னு எனக்கு புரியல. நான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்து நான் லீகலாகவே பார்த்துக்கிறேன்ப்பா. வச்சிருப்பா. ஓகேண்ணா, நீ லீகலாக நல்லா பாருண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா தேங்க்ஸ்ப்பா. லீகலாகவே பார்த்துட்டு எல்லாம் லீகலாகவே பண்ணிடு. சரிப்பா. சரி. கார் வாங்குற அவரையும் அதோட ஓனரையும் எவ்வளோ ட்ரிக்காக பேசி ஏமாத்திருக்காங்க என்று பாருங்க. அதுலேயும் சிம் கழட்டி வீச போற, அதுக்கு லாஸ்டாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் என்று நேர்மையா சொல்றேன்னா பார்த்துக்கோங்களேன். இவங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? இந்த ஆடியோ ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டவங்க கொடுத்த அடிப்படையில் நாமக்கல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவலில் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரியான புதுசான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃபேமிலியை யாராவது OLX யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவரோட ஏதாவது பொருளை வாங்கவோ விற்கவோ ட்ரை பண்ணாங்கன்னா உடனடியாக இந்த வீடியோ அனுப்பி அந்த ஆடியோவை ஃபுல்லாக கேட்க சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.